எடுத்தவ என்ன திமிரு இருக்கணும் அவளுக்கு. அவன் மவளை ஏவி விட்டு என் பேத்தி அடிக்க சொல்லியிருக்கிறா. அவளாம் நல்லா இருப்பாளா? ஏம்மா விடுமா, இவங்க எப்பயுமே இப்படி தானே பண்ணுவாங்க. நீ அண்ணி எதுவும் சொல்லிட்டு இருக்காத. அவளை சொல்கிறாங்க. அத்தை இதா வந்துட்டால. என்னடி என்னாச்சு? என் பேத்தியை பேசினவ வாயை உடச்சிட்டு வந்தியா இல்லையா? இவ்வளோ நாளாக பெரியவங்களுக்குள்ளே தான் சண்டை இருந்துச்சு. இப்போ என்னடனா சின்ன பிள்ளைங்களும் இழுத்து விட ஆரம்பிச்சிட்டாளுங்க. எத்த நான் இருந்த கோபத்துக்கு அவள் வாயை உடைக்கலான்னு தான் போனேன். அதுக்குள்ளே அவள் மாமியார் கிளவி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். அவள் வந்தா என்னடி, அவளையும் பேசி விட வேண்டியதானே? போன டைம் நான் பேச போய் அந்த கிளவி என்னை அடிச்சிச்சு, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அதான் நான் எதுவும் பேசாமல் வந்துட்டேன். தூ மானங்கிட்டவளே. அவள் வந்துட்டாளாமா, அதனால இது எதுவுமே பேசலையாம். நானாக இருந்தேன் பிடிச்சி அவளே ஏறி விட்டுருப்பேன். என்னமோ நானே பார்த்துக்கிறேன் கிழிச்சிட்றேன்னு போனேன். அவளுங்களெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் ஒன்றால் வந்தது. எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானோ என் மவன், அப்பையிலேருந்து தான் இந்த பிரச்சனை. நாங்கள் ஒன்று முன்னா தாயா பிள்ளையாக பழகிக்கிட்டு இருந்தோம். இப்போ அடிக்கடி சண்டை போடுற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். உன்னை கட்டிட்டு வந்து என் மவனாவது நிம்மதியாக இருந்தானா? அதுவும் இல்லை. உன்னை கட்டின கொஞ்ச நாள்லேயே வேலையை விட்டுட்டு உக்காந்துருந்தான். 50,000 60,000ன்னு சம்பாதிச்சவன் ஒன்னால் வேலை போய் 20,000த்துக்கு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறான். நல்ல ராசிடி உன் ராசி. அம்மா அம்மா நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? சொல்லுடி கேட்குது. இப்போ எதுக்கு நீ அண்ணியை திட்டிக்கிட்டு இருக்க? அண்ணன் வேலை போனதுக்கு அண்ணி என்ன பண்ணுவாங்க? இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நீ முதல்ல அண்ணிக்கிட்ட ஃபோனை கொடு. நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாதுடி. அவள் ராசி என்னன்னு போக போக தெரிஞ்சுக்கிடுவேன். இந்தாடி. சொல்லு நந்தினி. இங்கே பாருங்க நீ, அம்மா சொன்னது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரியா? இது எப்பயும் நடக்கிறது தானே. அவங்க சொன்ன மாதிரியே நான் ராசி இல்லாதவ தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்போ வர? எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சா? எக்ஸாம்லாம் ஃப்ரைடேவே முடிஞ்சிருச்சு நீ. நேற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போயிருந்தோம், அதான் வர முடியல. இன்றைக்கி ஈவினிங் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மத்தியானம்லாம் வந்துடுவேன். இனிமேல் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதான் வெளியே போயிருந்தோம் நேற்று எல்லோரும் சேர்ந்து. ஓ அப்படியா? நீங்கள் ஏன் இன்னும் டல்லாக பேசுகிறீங்க? விடுங்க நீ, நான் வரேன்ல, இனிமேல் எல்லாம் சரியாயிடும். சரி அக்ஷிதத்தை கொடுங்க. தாரேன். இந்த குட்டிமா அத்தை பேசுகிறாங்க. ஹலோ அத்தை. குட்டித்தங்க என்ன பண்ணுறீங்க? அது வந்து அத்தை, நான் சுடர் கூட விளையாட போனேன்னா அவன் என்ன அடிச்சிட்டா. எல்லாம் எனக்கு தெரியும் தங்கம், ஆயா சொன்னாங்க. நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. அத்தை நாளைக்கு வரேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு வரீங்களா? நிஜமாவா? ஆமாம், வந்தேன்னா இனிமேல் நான் ஊருக்கு போகவே மாட்டேன், அங்கேயே உன் கூடயே இருப்பேன். ஐயா ஜாலி. அத்தை வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு. எனக்கு சாக்லேட், பொம்மை, அப்புறம் நிறைய வாங்கிட்டு வாங்க. மணி 8 ஆகுது. ஒரு பொட்டப்பிள்ளை பொழுது சாயத்துக்குள்ளே வீட்டுக்கு வரதில்ல. காலம் கெட்டு போய் கிடக்கு. இவ வீட்டுக்கு வரத்துக்குள்ளே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் 10 மணிக்கு போனவ ஒரு ஃபோன் பண்ணி, அம்மா நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. என்னத்தை சொல்ல? நாம் ஒரு ஃபோனை போடலான்னு பார்த்தா ஃபோனே போக மாட்டேக்கி. அம்மா வந்துட்டியாடி? வா. மணி என்னன்னு பார்த்தியா? 8 மணிக்கு வருவா ஒரு பொட்டப்பில். ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன உனக்கு? நான் ஃபோனை போட்டால் டொய்ங்குது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாம்மா போயிருந்தேன், கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்துச்சு, அதுதான் லேட்டு. அடுத்த மாதம் எக்ஸாம் வருதுல்ல. போச்சுடா, வந்தோடனே ஃபோன் எடுத்துக்கிட்டா. ஏன்டி அந்த ஃபோனில் என்ன தாண்டி இருக்குது? பொழுதுனிக்கு ஃபோனையே தானே நோண்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்தம்மா ஒரு மூஞ்சி கை காலை கழுவிட்டு வந்து சாப்பிடுவோமான்னு இல்லாமல் வந்தோடனே ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன். ஏம்மா ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், அவகிட்ட நான் வந்துட்டேன்னு சொல்ல வேணாமா? மெசேஜ் போட்டுட்ருக்கேன், நீ பேசாமல் இரு, உனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ அன்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்க? உன் அக்கா உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா பாரு, அவளை சொல்லணும். ஏன்டி உன் அக்கா ஏதாவது காசு கீசு அனுப்புனாளா? இல்லையம்மா. ஏன்டி வீட்டில் மளிகை பொருளாக தீர்ந்து போச்சு, காய்கறி வாங்கணும். சரி விடு, நாளைக்கு காலையில் போய் சந்தையில் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம்.
காசு இன்னும் அக்கா அனுப்பலையே, அப்புறம் நாளைக்கு எப்படி போய் வாங்குறது? என்கிட்டயே காசு இருக்குடி. ஏது காலையில் நான் செலவுக்கு காசு கொடுன்னு சொன்னதுக்கு காசே சுத்தமாக இல்லைன்னு சொன்னேன். அட அதை ஏண்டி கேட்குற? மதியானம் புஷ்பா வந்திருந்தா. அவங்க வீட்டுக்காரரு டவுன்லேருந்து வந்திருக்காராம். எனக்கு ஒரு கோழி வேணும்னு கேட்டா. அதுதான் நம்ம வளர்த்த கோழியில் ஒன்று கொடுத்து காசு வாங்கிவிட்டேன். ஏம்மா எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் கோழியெல்லாம் விற்கக்கூடாதுன்னு. அடி போடி இவளே, விற்காம அதை வச்சு பூஜை பண்ணுறதா? கையில் 10 பைசா இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கடவுளாக பார்த்து அவளை அனுப்பிச்சி விட்ருக்குறாங்கன்னு நினச்சிக்குவியா? ஏம்மா கோழி இருந்தால் முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும். அதை எதுக்குமா வித்த? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இப்போ செலவுக்கு காசு இல்லையே, என்ன பண்ணுவ? அதுவும் இல்லாமல் பாவம் அந்த புஷ்பா புருஷன் எப்பயாவது ஒரு நாள் தான் வரான். ஒத்த பொட்டப்பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்படுறா பாவம். அப்படியெல்லாம் ஆம்பளைங்க வெளியே போய் சம்பாதிக்கணும்னு அலையிறாங்க. நான் ஒன்று கட்டிட்டு வந்திருக்கேனே, எப்பா சாமி, ஒன்றுக்கும் பிரோஜனம் கிடையாது. அதையும் நம்பி 3 பிள்ளை பெற்றுட்டு உக்காந்துருக்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஒரு 4 காசு சம்பாதிச்சு போட்டால் நம்ம நிலமை எப்படி இருக்குமா சொல்லு? நான் சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கும், உன் அக்கா அனுப்புறது உன் படிப்பு செலவுக்குமே சரியாக போயிடுது. ஏண்டி நான் பாட்டுக்கு இங்கே புலம்பிகிட்டு இருக்கேன், நீ ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க? இது என்ன புதுசாவா புலம்புற? இதே தான் வேலை உனக்கு. 3 பிள்ளைங்களை பெற்றேன். 3த்துல ஒருத்தி தான் உருப்படியாக இருக்கிறா. நீங்கள் 2 பேரும் என்ன ஆக போகிறீங்களோ தெரியலடி எனக்கு. உங்கள் வசனமே தான் எனக்கு. சும்மா எதுவும் சொல்லாதம்மா. நானும் காலேஜ் ஈவினிங் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகலான் தான் இருக்கேன். பார்ட் டைம் ஜாப். நெசமாவாடி? அட ஆமாம்மா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதி. அவர் மூலமாக எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷமடி. ஆனால் நான் வேலைக்குன்னு போனால் நைட்டு 10 மணி ஆகிடுமா எப்படியும்? ஆட ஆகட்டும்டி, என்ன இப்போ இருக்க பிள்ளைங்களாம் எவ்வளோ தைரியமாக வேலைக்கு போயிட்டு வருதுங்க. உனக்கு என்ன, போயிட்டு வா. உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிற. சரிடி, போய் ஒரு வா சாப்பிட்லாம்ல? வேணாம்மா, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஏய், இங்கே உப்புமா கிளறி வச்சுருக்கேன், போய் ஒரு வா சாப்பிட்றீ. எனக்கு தெரியும் நீ உப்புமா தான் செஞ்சு வச்சுருப்பேன்னு, அதனால தான் நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த வீட்டில் பொழுதுனிக்கு உப்புமா போட்டு என்னை சாவடிக்கிறமா நீ. இது பத்தாதுன்னு காலேஜுக்கும் அதே கொடுத்து விட்ற. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்கம்மா. வேற என்னடி பண்ணுறது? நம்ம இருக்கிற பொழப்புக்கு வயிற்றையும் வாயும் கட்டிட்டு தான் பொழைக்கணும். அடுத்து உனக்கு கல்யாணம் வேறு இருக்குது, அதுக்கு வேறு சேர்த்து வைக்கணும்ல. அது சேர்த்து வைக்க அவசியம் இருக்காதுன்னு வெய்யி, உன் மாமனை தானே நீ கட்டிக்க போகிற. ஏம்மா இன்னொரு டைம் கல்யாணத்தை பற்றி பேசினேன், அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அதுவும் மாமாவை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு வந்துட்டு நான் பல டைம் சொல்லிட்டேன். அவனுக்கு என்னடி குறைச்ச? ராசா கணக்கால இருக்கான். ராசா மாதிரி இருந்தா அதுக்கேற்ற ராணியை நீயே பார்த்து கட்டி வை. நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கும் அவருக்கு செட் ஆகாதுமா. அவரை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏண்டி புரோக்கர் பார்த்து கமிஷன் கொடுத்து 20-30 பவுன் நகையை போட்டு சீர் செவந்தி எல்லாம் செய்யறதுக்கு உங்கள் அப்பா என்ன சொத்தா சேர்த்து வச்சுருக்கான். அவன் பார்க்கறதுக்கு தான் முரட்டுத்தனமாக இருப்பான். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உள்ளங்கையில் வச்சு தாங்குவாண்டி. நீ 1000 தான் சொல்லு, அவர் படிக்காத முட்டாள். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏண்டி இவ்வளோ தூரம் நம்ம நிலைமையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்போ கூட உனக்கு புரிய மாட்டேங்குது? அவ்வளோ நிலைமை மோசமாக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்ன பெற்றுக்கிட்ட? பொட்டை பிள்ளைன்னு பெற்றுக்கிட்டா சீர் சேவத்தி செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உனக்கு தெரியும்ல. பெத்தல செய்யு செய்யு. அடித்து பல்லக்கிலெல்லாம் உடச்சிடுவேன். வாய் ரொம்ப நீண்டுருச்சு உனக்கு. இல்லை நான் பேசுனா கேட்க மாட்டேன். உன் அக்கா இருக்கிறாள், அவகிட்ட சொல்கிற இரு. அவள் பேசுனாதான் சரியாக இருக்கும் உனக்கெல்லாம். யார் பேசினாலும் என் முடிவு இதுதான். திமிரு பிடிச்சுவேன். அப்படியே அவங்க அப்பன் குணம். செலவே இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழி சொன்னால் என்ன பேச்சு பேசுகிறா பாரு. ஓ, செலவே இல்லாமல் கல்யாணம் பண்ணணுமோ? அதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நானும் பேசாமல் அக்கா மாதிரியே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன். உனக்கு செலவே இருக்காது. மரியாதைக்கு பேசாமல் இருந்துக்கோ, இல்லைன்னா இந்த மீனாட்சியோட இன்னொரு ரூபத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணுறான், லவ் மேரேஜ். ஒருத்தி அங்கே பண்ணிட்டு போய் கஷ்டப்படுறது உனக்கு தெரியாது. எவ்வளோ ஏச்சியும் பேச்சியும் அவங்க மாமியாட்ட வாங்கிக்கிட்டு இருக்கிறா. மீனாட்சி வந்துருச்சு கேரகம். இன்னும் இது என்ன பண்ண போதோ தெரியல.
மீனாட்சி, என்னையா? என்ன மீனாட்சி கோபமா இருக்க? நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப. என்னையா, காசு எதனா வேணுமா? எப்படி மீனாட்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? அங்கிட்டு என்ன வச்சிருக்கேன்னு பாத்தியா? விளக்கமா கிடக்கு, பிஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளேன். நம்ம முனியாண்டி இருக்கான்ல, அவன் சீட்டாட்டத்துல 5000 எனக்கு பெட்டு கட்டியிருக்கான். ஆனா காசு தான் இல்ல. அதுக்கு நீ ஒரு 5000 கொடுத்தீனா 10,000 திருப்பி கொடுத்துருவேன். இங்க பாரியா, மரியாதையே எந்திரிச்சு போயிரு, என்ன கொலகாரியா மாத்திராத. மீனாட்சி, சத்தியமா 10,000 கொண்டு வந்து கண்டிப்பா கொடுத்துருவேன். என்ன நம்பு மீனாட்சி. அதெல்லாம் இருக்கட்டும், குடிச்சிருக்கியா? என்ன மீனாட்சி புதுசா கேக்குற? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சனி ஞாயிறு மட்டும் நான் குடிப்பேன்னு உனக்கு தெரியாதா? அதை பெருமையா வேற சொல்லிக்கோ. 10,000 திருப்பி கொடுக்கலன்னா இங்க என்ன சட்டையை பிடிச்சி என்னான்னு கேளு. ஏயா, உன்கிட்ட ஒரு நல்ல பழக்கமாவது இருக்குதா? குடி சூதாட்டம்னு என்ன பொழப்பையா இது உனக்கு? நீ என்ன வேணாலும் பேசு மீனாட்சி, எனக்கு இந்த 5000 மட்டும் கூட. ஏயா, செலவுக்கு காசு இல்லாம உட்காந்துருக்கேன். பொய் சொல்லாத மீனாட்சி. அதான் மதியானம் புஷ்பா கிட்ட கோழி வித்தல்ல. ஏயா, கோழி என்ன 5000 ரூபாய்க்கா போகுது? சும்மா சொல்லாத மீனாட்சி. நீ அவகிட்ட 5000 வாங்கினதை நான் பார்த்தேன். கோழி வித்ததுக்கு 5000மா? என்னம்மா, அவ புருஷன் வீட்டில் வளர்க்குற கோழியத்தான் வேணும்னு கேட்டுக்கிறான். நான் 5000 ஆகும்னு சொன்னேன். பரவாயில்ல கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டா. அவகிட்ட என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா? அவன் புருஷன் சம்பாதிச்சு கொட்டுறான். யோ, அப்போ அந்த காசு வாங்குறத பார்த்துட்டு தான் நீ வந்திருக்கிற, அந்த காசையும் என்கிட்ட விட்டு வைக்கக்கூடாதுன்னு. அப்படி இல்லை மீனாட்சி, நான் சொன்ன மாதிரியே 10,000 கொண்டு வந்து உன் கையில கொடுத்துருவேன். சரி, கொடுக்குறேன். ஆனால் 10,000 மட்டும் கையில் வரல, நீ என்கிட்ட செத்த. ஏம்மா, கையில் இருக்க காசு ஏம்மா அந்த ஆளுக்கு கொடுக்குற? சீட்டு விளையாடுறதே தப்பு, இதில் நீ வேற அந்த ஆளுக்கு காசு வேற கொடுக்குற. இருடி, இந்த ஆள் இப்படி சம்பாதிச்சாதான் உண்டு. இங்கே பாரு, அந்த 10,000 மறுபடியும் லாட்ரி சீட்டு வாங்குறேன், அது வாங்குறேன்னு ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளோதான். 10,000 எனக்கு வரணும். கண்டிப்பா மீனாட்சி. அப்படி வரல, வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேன், அப்படியே எங்கேயாவது ஓடி போயிரு. ஏமா சிவானி, சாப்பிட்டியாமா? ம், என்ன வீட்டில் சமையல்? உப்புமா. போ, உப்புமாலாம் மனுஷன் சாப்பிடுவானா? நான் வேணா உனக்கு பிரியாணி வேண்டான்னு தரட்டுமா? ஒன்றும் தேவையில்ல. என் பிள்ளைக்கு பொழுதுனிக்கு உப்புமா போட்டு கொள்றாளே அவ. ம், அப்படியே நீ சம்பாரிச்சு வந்து கொட்டிவிட்ட பாரு. இந்தாயா. ரொம்ப நன்றி மீனாட்சி. சரி, நான் வாரேன். இங்கே பாரு, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கு மீனாட்சி. 10,000 வரல, வீடு வராது, அப்படியே இங்கே ஓடி போயிரு. அப்போ நீ தாம்மா சேர்ந்து கெடுக்கிற.